ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அதில் ஒரு பேசிக்கான ஆசை என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஈவன் நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருந்தோம்னா, சரி நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம பசங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும், ஐடி வேலைக்கு போகணும், இல்லை ஐடி மாப்பிள்ளை வேணும், ஐடி பொண்ணு வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி அது வந்து ரொம்ப சகஜமாக போச்சு. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து சேலரி ரொம்ப அதிகம். மற்ற ஃபீல்டில் விட இந்த ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் உள்ளே போனீங்கன்னா அதில் இருக்கிற மற்ற சேலஞ்சஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியறது கிடையாது. இப்போ கொஞ்சம் வெளில வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சிலதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு 2022, 23 நினைக்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாட்டும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இவங்க ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள்கிட்ட ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க ஹெல்த் வைஸ். அதில் அவங்க பார்த்து அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எப்போ 22, 23 கிட்டத்தட்ட 84% பீப்புளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கா. 71% பீப்புள் கிளினிக்கலி ஒபீஸாக இருக்கிறாங்க. 34% பீப்புளுக்கு வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இஷ்யூஸ் இருக்கிறதா அந்த சர்வே சொல்லுது. சரி, ஹெல்த்து தான் இப்படி இருக்குது, அப்போ நம்ம வந்து வெல்த்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அப்போ இவங்க எக்கனாமிக் வைஸ் இங்கே எப்படிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க. யார் எடுத்துருக்கிறா? பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் ஒரு குரூப் எடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் கொடுமையாக இருக்குது. இவங்களுக்கு இன்கம் பெருசாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய சேலரி வந்த உடனே அவங்களுடைய வருமானத்தில் 50%, சமயத்தில் 60% 70% வரைக்கும் அவங்களுடைய லோனுக்கே போயிடுது. ஈவன் மந்த் எண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்கிறதா அந்த சர்வே சொல்லுது. ஸோ நல்ல இண்டஸ்ட்ரி, நிறைய சம்பளம், ஒயிட் காலர் ஜாப், ஏதாவது பிடிச்ச ஒரு ஃபீல்டு, ஆனால் அதில் ஹெல்த்தும் கிடையாது, வெல்த்தும் கிடையாது. அப்போ நம்ம வந்து யோசிக்கணுமா இல்லையா? நம்முடைய ஆசையே என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ பணம் நிறைய வருது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இல்லை. அப்போ எங்கே தப்பு? இண்டஸ்ட்ரி மேலே தப்பா? கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும், உடம்புல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறது மூலமாக தான் சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்கவும் முடியும், இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கவும் முடியும். இது வெறும் அந்த ஹைதராபாத்தில் எடுத்த சர்வே மட்டும்தான். பெங்களூர்லேயோ தமிழ்நாடுலேயோ ஆந்திராவிலையோ இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்ததுக்கான இந்த ஒரு டேட்டாஸுமே இல்லை இப்போ 2025. ஆனால் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க பீப்புள் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒபீஸாக இருக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப கம்மி நேரம் தூக்கம், அப்புறமா பிபி, சுகரு, பேக் பெயின், நெக் பெயின், அப்புறம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே ரொம்ப டயர்டாகவே இருக்கிறது. எப்போயுமே அவங்க ஒரு மாதிரி மூடியாக இருக்கிறது. ஈவன் இப்போல்லாம் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து யார்கிட்டையும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கலந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுலேயும் மென்னை விட இப்போல்லாம் லேடிஸ் வந்து ஒபிசிட்டி வந்து அதிகமாகிட்டே போகுது. தமிழ்நாட்டிலே ஆகட்டும், ஆந்திராவிலே ஆகட்டும். தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ஒரு டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 28.2% பீப்புள் ஆம்பளைங்களும் 30.9% லேடிஸ் வந்து ஒபீஸாக இருக்கிறதாகவும், ஆந்திராவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 33.5% மென்னும் 33.2% விமனும் வந்து ஒபீஸாக இருக்கிறதா சர்வே சொல்லுது. ஸோ நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து ஃபஸ்ட்டு உடம்பு பார்த்துக்கோங்க. உடம்பை பார்த்துக்கணுன்னா உணவு பழக்கத்தை மாற்றணும். அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும் குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கமிட் ஆகி, கனெக்ட் ஆகி, கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறது மூலமாக எப்படி நீங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் கற்றுக்கோங்க. அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட். பணம் நிறைய இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லைன்னா அப்போ சம்பாரித்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு அதில் யாரோ ஒரு குருஸ், யாராவது நீங்கள் இருக்கிற சர்க்கிள் யாராவது குருஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்கின்னு பண்ணுங்கள். அப்படி எனக்கு ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் சம்மந்தப்பட்ட குருஸ் யாருமே எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரியல அப்படின்னா எங்கள்கிட்ட வாங்க. உங்களோட உணவு பழக்கத்தை மாற்றுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதை நீங்களே லைவாக நீங்கள் உணரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பீப்புளும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற பணத்தை ஆரோக்கியமாக இருக்கிறது மூலமாக எப்படி டபுளாக்கிறது, அது மட்டுமே அதை நம்ம எப்படி சேவ் பண்ணணும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எங்ககிட்ட. ஸோ எங்ககிட்ட பணமும் இருக்குது, அதாவது பணத்துக்கான வழியும் இருக்குது, ஹெல்த்தும் இருக்குது. யார் கற்றுக் கொடுக்க போகிறா உங்களுக்கு? இந்தியாவோட லீடிங் வெல்னஸ் கோச். எப்படி சொல்கிறது,
எப்பயுமே ரெகுலராக ஹாஸ்பிட்டல் விசிட்டில் இருந்த ஒருத்தவங்க ஸ்க்ராட்ச் ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோடு வந்தவங்க இன்றைக்கி ஒன் ஆஃப் தி டாப் டேக்ஸ் பேஸில் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு ஊசியோ மருந்தோ மாத்திரையோ போடாத ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஹெல்த்தை பற்றியும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான், அதோட வெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய்.